தற்போதைய அண்மைச் செய்தி. திருத்தணி அருகே கனகமச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கனகமச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் கல்வி கற்க முடியாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். கனகமச்சத்திரம் அரசு பள்ளியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த மழை நீரை அப்புறப்படுத்த பள்ளி நிர்வாகமோ இல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? மாணவர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கனகமச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியில சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் வளாகத்துல மழைநீர் தேங்கி இருக்கிறது. வளாகத்துக்குள் மழைநீர் தேங்கியிருந்தாலும் கடந்து சென்று விடலாம். ஆனால் அந்த பள்ளி வளாகத்துக்குள் அந்த கட்டிடத்துக்குள்ளே படிக்கக்கூடிய அறையிலே இந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த கனகமச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில இந்த மழை நீரால அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி கற்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இருக்கையிலே அமர்ந்து அந்த தண்ணீரிலே காலை வைத்துக் கொண்டே படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசு நிகழ்ச்சிக்கு செலவு செய்யக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர்கள் இது போன்ற ஒரு பள்ளி வளாகத்துக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சட்டமன்ற உறுப்பினர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பள்ளி கல்வித்துறை ஏன் நடவடிக்கை என்று அடுக்கடுக்காக கேள்விகளை பெற்றோர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி வகுப்பறைக்குள்ளே மழைநீர் தேங்கி உள்ளது. சில மாணவர்கள் அதிலே வழுக்கி கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்ய வேண்டிய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் நிர்வாகம் மெத்தன போக்கு காரணமாகவே இந்த அளவிற்கு தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறது. எனவே தமிழக அரசு கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை உடனடியாக இந்த தேங்கி இருக்கக்கூடிய கனகமச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில மழைநீர்ல வகுப்பறையில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும். இதுவே இந்த பகுதியில அமைச்சர் வருகிறார் என்றால் உடனடியாக அங்கு மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரி முதற்கொண்டு அங்க சென்று உடனடியாக சென்று அங்க பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வேகத்தை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, இந்த பள்ளி வளாகத்துக்குள் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த பள்ளியில மழைநீரை அகற்றுவதற்கு ஒரு வேகத்தை எடுத்து இது போன்ற ஒரு மழைநீரை தேங்காமல் இருப்பதற்கு பள்ளி வகுப்பறைக்குள்ளே இருக்கக்கூடிய மழைநீரை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் முன்னேறவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு அந்த கனகமச்சத்திரம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மழைநீர்லாம் அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலுவாக பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.